இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். குயவனே என்ற நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் சங்கீதம் 119:21 நாம் வாசிக்கின்ற பொழுது கற்பனைகளை விட்டு விலகாதிருங்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். இஸ்ரவேலே நீ நன்றாயிருப்பதற்கு என்ற வசனத்தின்படியே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நன்றாய் நடத்தும்படியாய் தமக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஜனத்தை தமக்கென்று பலமாய் நடத்தும்படியாய் மோசே என்னும் தீர்க்கன் மூலமாக 10 கற்பனைகளை கொடுத்தார். இந்த 10 கற்பனைகளையும் இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது கர்த்தருடைய ஜனங்கள் கை கொண்டு நடக்கின்ற பொழுது ஆண்டவர் மிக சிறந்த ஆசீர்வாதங்களினாலே உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களினாலே அவர்களை பலமாய் நிரப்ப சித்தம் கொண்டிருக்கிறார் என்று நாம் கர்த்தருடைய வேதத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். ஆனால் நாம் காண்கின்ற இந்த உலகம் அல்லது கர்த்தருடைய ஜனங்கள் இந்த கற்பனைகளை கை கொள்வதற்கு பதிலாக கற்பனையை மீறி நடக்கின்ற செயல்பாடுகளை நாம் அதிகமாய் பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல, அவைகள் கை கொள்ள வேண்டியதே என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கின்ற பொழுது கர்த்தருடைய வாழ்க்கையிலே புதிய ஆசீர்வாதங்களை புதிய நன்மைகளை நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். பரிசுத்த லூக்கா 1:6 நாம் வாசிக்கின்ற பொழுது சகரியாவும் எலிசபெத்தும் கர்த்தரிட்ட கற்பனையின்படி நடந்து நீதிமான்களாய் காணப்பட்டார்கள் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. சுவாச வாழ்க்கையிலே கற்பனைகளின் வழியாய் ஓடுவோம், கற்பனைகளை பிடித்து கொண்டு நாம் வாடுவோம். ஆண்டவர் நாம் நன்றாயிருப்பதற்காக கொடுத்த கற்பனைகளை கை கொண்டு அதன்படி நடந்து நாம் வாடுவோம். ஆண்டவர் உங்களை நீதிமான்களாய் பார்க்கிறார். நீதிமானின் கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டு என்ற வசனத்தின்படி அவரை துதிக்கும் துதிகளால் உங்களை நிரப்புகிறார். நீதிமானுடைய கூடாரமோ செழிக்கும் என்ற வார்த்தை உங்களுக்குள்ளே பலமாய் வந்து நிறைவேறும். எனவே நீங்கள் கற்பனையை விட்டு விலகாதிருங்கள், அவைகளை கை கொண்டு நடங்கள். கர்த்தர் நான் உன்னை சுதந்திரிக்க பண்ணுவேன் என்ற வசனத்தின்படி உங்களை சிறப்பான சுதந்திரங்களினாலே சிறப்பான ஆசீர்வாதங்களினாலே பலமாய் நிரப்புவாராக. ஆமேன், ஆமேன்.